reminded of the dream of an Indian poet, Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure, Yavarum Keli, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. 5 வருஷத்துல உங்களுக்கு 5 மடங்கு ஆங்கிலம் ஆர்வம் இருக்கே, அப்போ ஆங்கிலம் வரும்போது தமிழ் அழியாதா? And what did you say? Remember, communication is only an acquired skill, but mother tongue is your emotion, culture and identity. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். Just because another language gives you opportunities to earn more money, it doesn't mean you should abandon your mother tongue, which opens the gateway to knowledge acquired over thousands of years. தமிழ் இந்தியாவிலே இருக்கு, உலக லாங்குவேஜ் ஜெர்மனில இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. சமஸ்கிருதம் அது செத்த மொழி இல்லன்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட். இது நீ இந்த இந்திரி கத்துக்கிட்டே ஆகணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டே ஆகணும். சரி, எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் இது யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. உங்க தமிழ் அப்போ எப்படியாவது காணாம போயிடுமா? இதுதான் நம்மளுடைய நிலைமை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சீன அரசு சார் அமைப்புகள் சீன பாரம்பரிய பண்பாட்டில் மென்மேலும் கவனம் செலுத்துகிறது. சீனாவில் தமிழ் கற்றுக்கொண்டேன். இந்த உலகளவில் மிகவும் பழைய செம்மொழி கற்றுக்கொள்ளலாம். Kaniyan Pungundranar, who articulated in 3000 years back in Tamil classic Purananur. He says, Yadum Ure, Yavarum Keli, which means, I am a world citizen. Every citizen is my own kith and kin. He said 3000 years back. திரு ஸ்ரீராம், இதை தவிர இதை காவி கொள்கைன்னு சொல்லலாம், வேற என்ன சொல்றதுன்னு கேட்குறாங்க மதிவதனி. நீங்க அதுல இருந்தே கூட தொடங்கலாம். அவனேதான் இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வணக்கம். இல்ல, உங்களுக்கு இந்த நீங்க ஒரு மத்திய அரசாங்கத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னா, நீங்க கடந்த காலத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்கன்னு ஒரு டேட்டா கொடுக்கணும். சும்மா இருவாமா, நேர கதையா ஜோக்கர் பண்ணி நீ செஞ்சதா தெரியுமில. இதுல வேற அம்மா மேட சத்தியம் ஜாதி. நாங்க யூபி அரசாங்கத்தில் இருந்தோம், நாங்க 10 வருஷம் இருந்தோம், தமிழுக்கு இதெல்லாம் செஞ்சோம், தமிழை எங்கெங்கெல்லாமோ போய் பரப்பணும், தமிழுக்கு இத்தனை பணம் வாங்கி கொடுத்தோம். ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. சான்ஸ்கிரிட்டுக்கு 600 அவங்களோட ரொம்ப பிடித்த நம்பர், அவங்களோட பிடித்த விஷயத்தையே சொல்றேன். இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கா. யூபி அரசாங்கத்து போது 643.84 கோடி சான்ஸ்கிரிட்டுக்கு கொடுக்கப்பட்டது. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அது எதனாலன்னு தெரியும், அதுல ரீசன் இருக்கு. ஆனா அவங்க வேணுங்கிற போது அது அரசியல்ல சொல்றாங்க. பாத்தீங்களா, இப்ப இருக்கிறதே சொல்லுங்களேன். இப்ப இருக்கிற டேட்டா சொல்லுங்க. இல்ல சார், கரெக்ட்டுங்க, கரெக்ட். அவங்க மேல இருக்க தப்பிச்சிட்டான்டா, வைத்தியர் ஹாஸ்பிடல் தப்பிச்சிட்டான்டா. ஹலோ, கீழ்பாக்கம் மெண்டல் ஹாஸ்பிடல், ஒரு பைத்தியம் பைக்ல பறந்து போயிட்டு இருக்கு, அத பட்டன் பிடிச்சீங்கன்னா பல பேருக்கு நல்லது. 278 யுனிவர்சிட்டி ஒரு எல்லா யுனிவர்சிட்டி பேஸ் பண்ணி நான் அதே கேட்கல, உங்களுக்கு தெரியும் இல்ல. இப்ப கரண்டா சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு, தமிழுக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க. இவனை கூட்டி போய் நீ வந்த புதுசுல கரண்டே இல்லாம கருங்குன்னு ஒரு ரூம்ல இருந்த பத்தியா, அங்க கொண்டு உட்கார வை. உனக்கு நிறைய டியூஷன் தேவைப்படுது. போ போடா. மூஞ்ச பாரு, உண்மையை சொன்னா முறப்பு வேற. இல்ல, இந்த பண்ணிடுறேன் நான் உங்கள்ட்ட. அதுக்கு அப்புறம் நம்ம இது ஒரு பாசிங் பாயிண்டான கேள்விதான். 640 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஐயா நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா, எடுப்பா இருக்கு. ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, இந்த கேள்வி வச்சா இப்ப அவருக்கு அருணர் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம்ல. நீங்க இப்ப எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்களேன். ஆமாங்க, இப்ப தமிழுக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? இப்ப கரெக்ட் எவ்வளவு யுனிவர்சிட்டி வச்சிருக்கீங்களோ பேசிஸ் சார் ஒதுக்கி இருப்பாங்க. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். இப்ப அதுக்கு ஒரு டேட்டா நம்ம கேக்குற பணம் இல்ல சார். இல்ல, யூபிஐக்கு ஒரு டேட்டா சொன்னீங்கல, 643.90 நீங்களையா? இப்ப அது மாதிரி ஒரு டேட்டா சொல்லுங்க. கொடுத்தத சொல்லிருக்கேன். அதான் இப்ப ஒன்னு வச்சிருப்பீங்கல்ல, முதல்ல வாங்க. என்னப்பா இவன் வெளிநாய் அடிச்ச மாதிரி பேசுறான். டேய்,
அவுட் சைடு ஹவ் many people waiting even ஆஃப் பண்ணு பா அண்ணே சார் அது அவருக்கு கேட்போம் சார். நான் என்ன அமைச்சர்கள் இருந்தீங்க, நீங்க இல்லைன்னா மத்திய அரசாங்கமே இல்லாத ஒரு நிலைமை இருந்த போது இப்ப தமிழுக்கு என்ன சொல்லிருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்றது இல்லையா? பிரதமர் அதுவும் வெக்கமா இல்லையா? தமிழ் மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்கள் இருந்த போது ஒண்ணும் பண்ணாத நான் என்ன கேக்குறேன்னா, பிரதமர் அவங்க ஒண்ணு செய்யறாங்க, அவங்கள விமர்சிக்கிறீங்க சார். உரிமை இருக்கு. நாம என்ன செஞ்சோம்னு சொன்னா அவங்க ரொம்ப நெருக்கடிக்குள்ள இருக்காங்க. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ இட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீதான் நரி. எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தமிழுக்கு எவ்வளவு? அதாங்க இன்னைக்கு கொடுத்த நீங்க சொல்ற 75 கோடி 80 கோடி ஏதோ 30 கோடி ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்றீங்க. என்னடா சவுண்ட் சத்தம் போட்ட எங்களுக்குள்ள வெட்டி போச்சு. பேசிஸ் தட் யூபி அரசாங்கத்துல என்னங்கற டேட்டா உங்கள்ட்ட புள்ளி விவரம் இருக்கு. என்டிஏ அரசாங்கம் சொல்றேன், திருப்பியும் சொல்றேன். அதான் சொல்றேன், கிரிமினல் குற்றவாளிங்க, கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க. அது யுனிவர்சிட்டி பேஸ் 278 யுனிவர்சிட்டி வச்சிருக்கோங்க. நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சிம்பிளா உங்கள்ட்ட கேக்குறேன். என்னோட சிம்பிள் கேளுங்க. பெரிய மனுஷன் அடிக்க கூடாது பாக்குறேன், போயிரு. சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தாங்க, தமிழ் யுனிவர்சிட்டி எவ்வளவு இருக்கோ என்டிஏ கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்து? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்டிஏ கவர்மெண்ட்டும் யூபிஏ கவர்மெண்ட்டும் என்டிஏ கவர்மெண்ட்டும் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல கிராண்ட் கொடுக்கும். சூப்பர். 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தாளத்தை பாரு. நம்ம 18 வருஷம் டேட்டா இல்லையா? நம்ம கிட்ட பண்ணல. பாஜக டேட்டா இல்லையா? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இல்ல அவ்வளவு உங்ககிட்ட டேட்டா இல்லையா? இல்ல தமிழ் யூனிவர்சிட்டிஸ் அவ்வளவு இல்ல. இல்லங்க 278 நீங்க சொல்லுங்க. என்னப்பா நீ செய்யறதெல்லாம் பாக்கும்போது 14 செட் ஞாபகம் வருதா? அதான்ப்பா நானு. நீங்க எனக்கு எவ்வளவு தமிழ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுங்களேன். சரி நீங்க எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க. வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும், உன்னை பெரிய ஆளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காது, செருப்பு பிஞ்சு போறாங்க. You educate me. சார் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அதுதான் பேஸ் பண்ணி தான் அந்த அமௌண்ட் வரும். தமிழ் யூனிவர்சிட்டி சொல்றீங்க. தமிழ் யூனிவர்சிட்டி நீங்க அத கன்வீனியன்ட்டா எஸ்கேப் பாருங்க. ஏன்னா எதுவும் பண்ணலன்னு தெரியும். அதனால தான். ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. தமிழ்நாடு அரசாங்கம் யூனிவர்சிட்டி உருவாக்கல, மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கலாமே. தொன்மையான மொழி அருமை. பிரதமர் சொல்றாரு சமஸ்கிருதத்தோட தொன்மையான மொழி. ஏன் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி? நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். காசி தமிழ் சங்கம் அந்த திருவள்ளுவர் இப்ப திருக்குறள் நம்ம 102 கண்ட்ரிக்கு நீங்க என்ன பண்ணீங்க? யூனிவர்சிட்டில இருந்து அங்க தமிழ் சங்கத்துக்கு போயிட்டு முடியலப்பா. செத்த மொழின்னு சொல்றாங்களே, அதுக்கு 278 யூனிவர்சிட்டி இருக்குன்றது மறந்துடுறாங்க. ஆமா, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அப்ப செத்த மொழி இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. சாவடிக்கிறோம். புழங்குறதுல எவ்வளவு இருக்கு, அது வேற விஷயம். பேச மொழியா எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி பேசப்படுற மொழியா எவ்வளவு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. தமிழ் இந்தியாலயே இருக்கு. உலக லாங்குவேஜ் ஜெர்மனில இருக்கு, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கு, ஜப்பான்ல இருக்கு. சமஸ்கிருதம் அது செத்த மொழி இல்லன்றதுக்காக நான் ஒரு பாயிண்ட். இது நீ இந்த இந்தியும் கத்துக்கிட்டே ஆகணும், சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டே ஆகணும். சரி எனக்கு சரி சமஸ்கிருதத்தை கத்துக்கலாமான்னு ஒரு ஆர்வம் வந்தது. அப்புறம் இது யாருமே மனுஷனுங்களுக்கு தெரியாதாமா அந்த மொழி. வந்து வழக்காடு மொழியா இருக்கு, அதாவது வழக்காடு மொழியா கேக்குறாங்க. அந்த மொழியை சரி ஃபைன், அத நம்ம யூஸ் பண்ணலாம். மிச்சம் இப்ப எப்படி யோகா நம்ம மட்டும் தான் யூஸ் பண்ணோம். இன்னைக்கு வேர்ல்ட் யோகா, அவங்களுக்கு யோகாவோட வேல்யூ தெரியுது, அவங்களுக்கு சான்ஸ்கிரிட் வேல்யூ இருக்கு. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? ஹலோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரிங்களா? ஆமாங்க. இந்த தேங்காய் முத்துனா மாதிரி இங்க ஒரு பைத்தியம் முத்தி போயிருக்குது, அதை நீங்க வந்து கையோட கூட்டு போயிருங்க. நீங்க யார் சார் பேசுறது? அதே முத்தன பைத்தியம் தான். இன்னொரு பாயிண்ட், தமிழ்ன்றீங்க இல்ல, இன்னைக்கு பிரதான் சொன்னதை நீங்க ஏன் கேட்டுக்க மாட்டேன்றீங்க? 54% இருந்து 36% தமிழ் படிக்கும் ஆர்வம் குறைஞ்சிருக்கு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு பாரு நம்பி. யாரை முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எதுக்கு? உங்களுடைய விவாதம் என்ன, வாதம் என்ன?
ஏதோ ஹிந்தி நீங்க ஹிந்தின்றீங்க. ஹிந்தி வந்தால் தமிழ் எழுஞ்சிரும். அப்ப தமிழ் வளர்ந்து இருக்கணுமே. ஏன் 36% குறைஞ்சிருக்கு? இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். 7.3 லட்சம் பேர் தமிழை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதுக்கு பதில் சொல்லணும்ல. இல்லங்க நான் சொல்றேன், நிறைய எல்லா பாயிண்ட்டும் சொல்லுங்க. எட்டிப்போ இதோ பைத்தியக்கார உள்ள வந்து கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. 5 வருஷத்துல உங்களுக்கு 5 மடங்கு ஆங்கிலம் ஆர்வம் இருக்கே. அப்போ ஆங்கிலம் வரும்போது தமிழ் அழியாதா? And what did you say? Remember, communication is only an acquired skill, but mother tongue is your emotion, culture and identity. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். Just because another language gives you opportunities to earn more money, it doesn't mean you should abandon your mother tongue, which opens the gateway to knowledge acquired over thousands of years. ஓகே, உங்க தமிழ் அப்போ எப்படியாவது காணாம போயிடுமா? இதுதான் நம்மளுடைய நிலைமை. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சீன அரசு சார் அமைப்புகள் சீன பாரம்பரிய பண்பாட்டில் மென்மேலும் கவனம் செலுத்துகிறது. சீனாவில் தமிழ் கற்றுக்கொண்டேன். இந்த உலகளவில் மிகவும் பழைய செம்மொழி கற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவதா நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஆங்கில வழிக்கு போயிட்டாங்க. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலம்ங்கறத நீங்க கொண்டு வரீங்க, அது அதிகமாயிடுச்சுன்றீங்க. இங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழை நீங்க பாஸ் பண்ணாம வெளியில போக முடியாது. தமிழ் கட்டாயம், எந்த சிலபஸா இருந்தாலும் வரத்தான் செய்யும், வைரெல்லாம் எரியத்தான் செய்யும். யார் என்ன சொன்னா கூட என் ரூட் நான் போயிட்டே இருப்பேன். இப்ப தமிழ் வழியா ஆங்கில வழியா அப்படிங்கிறதுல ஆங்கிலம் தொடர்பு மொழி அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கு தேவை அப்படின்னு ஒரு சாய்ஸை மக்கள் எடுக்கிறாங்க. ஆங்கில வழி கல்வி அதிகமாகுது, மாற்று கருத்தே இல்ல. எனக்கு என் தாய்மொழி தெரியும், அவ்வளவுதான். அத்தியாவசியம் இல்லாம நம்ம ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாம் கத்துக்கணும் தேவையே. என் பொழப்பு ஜப்பான்ல இருந்தா ஜப்பான் மொழியை நீ வேண்டானாலும் நான் கத்துக்குவேன். என் பொழப்பு கேரளால நடந்தா நீ வேண்டானாலும் நான் மலையாளம் கத்துக்குவேன். அதுதான் உண்மை. ஆர்குமெண்ட்ல இருமொழி கொள்கையிலேயே தமிழ் வழி படிக்கிறவங்க குறைவாங்கன்னா இப்ப 3வது மொழி வந்தா தமிழ் என்ன ஆகுன்ற கேள்வி வராதா? और उसके लिए 15 साल जेट्टी जी ने जैसा कहा 15 साल का वक्त दिया அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் என்னுடைய மொழியில தான் இங்க பேசுறதுக்கு முடிவு பண்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நான் தமிழ்ல பேசுறேன், அவங்க ஹிந்தியில பேசிட்டோம், நம்ம தாராளமா நிகழ்ச்சி நடத்தலாம். சோலி முடிச்சு